அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செய்யன் வகையில டே 26க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்க அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எனக்கு உயரம், இது இணைப்பக்கங்கள். ஃபார்முலா பரப்பு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா பரப்பு ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹச் இன்ட்டு ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? கொடுத்துருக்கிற வேல்யூவை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உயரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 இன்ட்டு இணைப்பக்க அளவுகள் 8 + 10. அப்போ 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு 18, 1 இங்கே 9, 9 45 வரும். சரிங்களா? அப்போ பரப்பு என்ன வரும்னா 45 சதுர சென்டிமீட்டர்னு வரும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். தனி வட்டி என்ன ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் அப்படியே ஆன்சர் வரும். 5000 இன்ட்டு 10 இன்ட்டு 5/100 வரும். சரிங்களா? 2 0க்கு 2 0 அடி கொடுத்துடலாம். 5 5 25 ஒரு 2 0. அப்போ எவ்வளோ வரும்னா 2500 வரும். சரிங்களா? தனி வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. தனி வட்டி என்ன வரும்னா 2500 வரும். அடுத்து மூணாவது சம். 2 எண்களின் பெருக்கல் பலன். 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பரை பெருக்கினா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 3200. மேலும் மீப்போவா ஹசிஎஃப் 40ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா மீப்போமா எல்சிஎம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை ரிலேட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என்னோட எல்சிஎம்மையும் ஹசிஎஃப்ையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்போ 3200 நமக்கு எல் தான் வேணும். ஹச்சை கீழே கொண்டு வந்துருங்க. பை 40 ஈக்குவல் டு எல். ஒரு 0 ஒரு 0, 1 இங்கே 8 0. அப்போ எல்சிஎம் என்ன வரும்னா 80ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டா இருக்கும். அடுத்து ஃபோர்த் சம். என்ற இரு பல்லுறுப்புகளின் மீப்போவா ஹசிஎஃப் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு 3x² - 27. ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா சால்வ் பண்ணிடலாம். இதுல இருந்து 3 காமன் எடுத்தா என்ன வரும் x² - 9 வரும். இதை எப்படி எழுதிக்கலாம்? அடுத்து x² - 3² ஃபார்முலா அப்ளை பண்ணா 3 இன்ட்டு x - 3 இன்ட்டு x + 3 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து இங்க பாருங்க 2x² - 4x - 6. ஒரு 2 காமன் எடுத்துருங்க. அப்போ என்ன வரும்னா x² - 2x - 3. இப்போ காரணிப்படுத்துங்க. பெருக்குனா -3, கூட்டினா -2, 1 -3ன்னு வரும். சரிங்களா? அப்போ 2 இன்ட்டு x + 1 இன்ட்டு x - 3ன்னு வரும். கொஸ்டின் நமக்கு ஹசிஎஃப் தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுலேயும் பொதுவாக எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா x - 3 மட்டும் இருக்கு. சரிங்களா? சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 5வது சம் பாருங்க. 5வது சம் என்ன சொல்றாங்க? ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% நிகரான ஒரே சமமான தள்ளுபடி. இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. x + y + x இன்ட்டு y/100. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பாருங்க. தள்ளுபடி அப்படிங்கிறதுனால விலையை கம்மி பண்ணி தான் விற்கிறோம். சரிங்களா? அப்போ நெகட்டிவ் தான் நம்ம போடணும். -25 - 20. அப்போ -25 - 20 ப்ளஸ் -25 இன்ட்டு -20/100 வரும். சரிங்களா? இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா -45 மைனஸையும் பெருக்கும் போது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரிங்களா? 1 இங்கே 4, 1 இங்கே 5ன்னு வரும். அப்போ +5 -40ன்னு வரும். அப்போ 40% தள்ளுபடி அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த 2 தள்ளுபடிக்கு நிகரான ஒற்றை தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னா 40% வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் நமக்கு கரெக்டா வரும். அடுத்து 6வது சம். கூட்டு வட்டி கேட்குறாங்க. இப்போ இது பார்த்தோன்னே கொஞ்சம் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். கேட்கறது கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்களேன். எல்லாமே 10,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கு. சரிங்களா? நம்ம போட்ட அமௌண்ட்டோட வட்டி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஏ தான் கம்மியா இருக்கு. ஏ ஆப்ஷன் தான் நமக்கு வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற 10,000க்கு 16% என்ன வருதுன்னு பாருங்க.
ஓகேவா? n வந்து 3 வருஷம், அப்போ 3 ஸ்டெப் இருக்கணும். 16/100 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, அப்போ 1600. அடுத்து 1600க்கு 16% என்ன வருதுன்னு பாருங்க. 2 ஜீரோ 2 ஜீரோ அடி எடுத்துலாம். 16 16 256ன்னு வரும். அடுத்து 256க்கு 16% என்ன வருதுன்னு பாருங்க. சரிங்களா? இங்க 4 4 16 25 100ன்னு வரும். சரிங்களா? இல்ல அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க. என்ன வரும்னா 256 × 16/100. இதை ரெண்டையும் பெருக்கிட்டு ஒரு 2 இது தள்ளி புள்ளி வச்சிருங்க. இதை பெருக்கினா என்ன வரும்னா 6 36 மிச்சம் 3, 5 30 33 மிச்சம் 3, 2 12 15 6 5 2 6 9 0 40 96 பை 100. ஒரு 2 தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 40 96ன்னு வரும். சரிங்களா? இதை 3ஆல பெருக்கணும், இதை 3ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். 16 3 48 4800. இதை பெருக்கினா எவ்வளோ வரும்னா 3 18 1 15 16 1 7 768. இங்க பிறகுனா 40.96. அப்போ 0.96 8 0 1 9 16 மிச்சம் 1 5608.9 கரெக்டா வருது. சரிங்களா? ஸோ நம்ம ஆப்ஷன்ல இருந்தே இதை போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 7வது சம். இதுல ஏ அப்படிங்கிறது 2ன்னு சொல்றாங்க, பி வந்து 8, சி வந்து 16, டி வந்து 32, இ வந்து 64. சரிங்களா? இதோட வேல்யூ என்ன? கியூப் ரூட் ஆஃப் 64 மைனஸ் சி வந்து 16 மைனஸ் டி வந்து 32 இன்ட்டு ஏ வந்து 2. சரிங்களா? இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா 4 மைனஸ் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4ன்னு வரும். சரிங்களா? அப்போ 4 மைனஸ் 4. இங்க இதை ரெண்டையும் பெருக்கிடுங்க. பெருக்குனா 32 இன்ட்டு 2ன்னு வரும். 0 மைனஸ் ரூட் 64, அப்போ மைனஸ் 8ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா வரும். ஏன்னா 64ன்னு வரும், 64 ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்தா 8ன்னு வரும். சரிங்களா? மைனஸ் 8. அடுத்து இன்ட்டை வந்து என்னவா மாற்ற சொல்றாங்கன்னா டிவைடு, ப்ளஸ்ஸை வந்து மைனஸு, மைனஸை வந்து இன்ட்டு, டிவைடு வந்து ப்ளஸ் எனில் இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 8 மைனஸ் இருக்க இடத்துல இன்ட்டு 7, டிவைடு இருக்க இடத்துல ப்ளஸ் 4, இன்ட்டு இருக்க இடத்துல டிவைடட் பை 2, ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் 3. அப்போ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் படி பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? 8 56, 56 பிளஸ் 4னா 60 டிவைடட் பை 2 மைனஸ் 3. இது ரெண்டையும் பண்ணீங்க அப்படின்னா 30ன்னு வரும். மைனஸ் 3 ஆன்சரு 27ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். போர்ட் மாஸை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சம். சரிங்களா? அடுத்து 9வது கொஸ்டின். திருப்பி டைம் அண்ட் ஒர்க்ல இந்த அமௌண்ட் சேலரி பிரிக்கிற சம் வந்து நமக்கு நிறைய தடவை கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாடல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏ வந்து எத்தனை நாள்ல பார்க்குறாங்க? 5 நாள்ல. பி வந்து 10 நாள்ல. சி வந்து 15 நாள்ல. சேலரி மொத்தமாக எவ்வளோ வாங்குறாங்கன்னா 33,000 ரூபா வாங்குறாங்க. கொஸ்டின் வந்து ஏயோட சேலரி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி என்ன வருதுன்னு பாருங்க. 1/5 ஈஸ்ட்டு 1/10 ஈஸ்ட்டு 1/15. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 30ன்னு வருமா? அப்போ இங்கே 30 வரும்னா 6ஆல பெருக்கணும், மேலே 6ஆல பெருக்குங்க. இங்கே 3ஆல பெருக்கணும், மேலே 3ஆல பெருக்குங்க. இங்கே 2ஆல பெருக்கணும், மேலே 2ஆல பெருக்குங்க. சரிங்களா? அப்போ ஏயோட பங்கு தான் கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை பங்கு இருக்கு? 9 11 பங்கு. அதில் ஏயோட சேலரி வந்து 6. எதில் அப்படின்னு இல்லைன்னா இந்த 33,000த்துல 1 இங்கே 3 0 0 0 3 18. அப்போ ஆன்சரு 18,000 வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து 10வது சம்.
உள்ள ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. என்ன அப்படின்னா ஒரு பேப்பர் இருக்கு. இதோட மெஷர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 25 15. இதுல எல்லா பக்கமும் ஒரு 5 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் ஒன்று வரைகிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த போர்ஷன் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வரும். இதுல தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஓவியம் வரைகிறாங்க. சரிங்களா? அப்போ உள்ள இருக்கிறதுக்கு அளவு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இங்க ஒரு 5 பேரும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 பேரும், ஏன்னா எல்லா பக்கமும் 5 இருக்கிற மாதிரி. அப்ப இந்த மெஷர்மெண்ட் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 25ல 5 + 5 பேர்ஸ்னா 10 பேருமா, அப்ப இங்க 15ன்னு வரும். சரிங்களா? இந்த 15 எப்படி வந்துச்சுன்னா 25 - 5 + 5. அதே மாதிரிதான் இந்த சைடு இங்க ஒரு 5 பேரும் இங்க ஒரு 5 பேரும், அப்ப இங்க வந்து எவ்வளவு வரும்னா வெறும் 5 மட்டும் வரும். சரிங்களா? 15 - 5 + 5ன்னு வரும். சரிங்களா? அப்போ 15 - 10 ஆன்சரு 5ன்னு வரும். இப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க எனில் அந்த ஓவியத்தின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஓவியத்தோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ 15 இது வந்து செவ்வகம் தான். செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா LE × B. அப்போ 15 × 5 ஆன்சரு 75. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டா இருக்கும். ஜென்ரலா இதுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதோட பரப்பு தான் நம்ம கேட்பாங்க. அந்த இடைப்பட்ட பகுதியின் பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஆனா இவங்க வந்து இந்த ஓவியத்தோட பரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஆன்சரு 75ன்னு வரும். அடுத்து திருப்பி ஒரு கூட்டு வட்டி கேட்குறாங்க. எவ்வளவு டெபாசிட் பண்றோம்? 4000. R வந்து 5%, N வந்து 2. அப்ப 2 ஸ்டெப் வரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. 2 0க்கு 2 0, 5 20, இங்க ஒரு 0. அடுத்து 200க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்க. இதுவும் அடியாயிரும். 2 10. அப்ப இதை 2ஆல பெருக்கணும், இதை 1ஆல பெருக்கணும். 400, இங்க 10, ஆன்சரு 410ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் நம்ம கரெக்டா இருக்கும். இது புக்ல உள்ள சம் தான். இந்த சம் நம்ம நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 12வது சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டி வீதத்தில் 5 வருஷத்துல எப்படி மாறுது அப்படின்னா 11,025. அதே மாதிரி 8 வருஷத்துல எப்படி மாறுது அப்படின்னா 13,965 எனில் வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருப்போம். அதெல்லாம் அசல் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? இங்க வட்டி கேட்கறாங்க. அங்க பண்ண அதே மாடல் தான். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. பண்ணா எனக்கு என்ன வரும்னா 3 வருட வட்டி கிடைக்கும். 0 4 9 2ன்னு வரும். 2,940 ரூபா வரும். சரிங்களா? இந்த 3ஆல டிவைட் பண்ணி விட்டுருங்க. டிவைட் பண்ண என்ன வரும்? 1 வருட வட்டி கிடைக்கும். என்ன வரும்னா 9 3 27, மிச்சம் 2, 8 3 24, 0ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இந்த 5 வருஷம் கொண்டு வர போறேன். 5 வருஷம் கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? இதை 5ஆல பெருக்குங்க. அப்ப 5ஆல பெருக்குனா என்ன வரும்? 5 வருட வட்டி. 5 × 980, 0 8 40, மிச்சம் 4, 9 5 45, 49. சரிங்களா? அப்போ n = 5. அதுல எனக்கு SI வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 4,900. அதுல மொத்த தொகை வந்து எனக்கு என்ன அப்படின்னா 11,025. சரிங்களா? இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? R கண்டுபிடிக்கணும். இப்ப இதுல இருந்து அசல் கண்டுபிடிங்க. அசல் என்ன வரும்? A - SI. 11,025 - 4,900. 5 2, இங்க 0, இங்க 10, 1, 6,125ன்னு வரும். சரிங்களா? 61 25ன்னு வரும். இதுக்கப்புறம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்?
SI ஈக்குவல் டு PNR பை 100. நமக்கு 6 தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ SI வந்து 4900 இன்ட்டு 100 பை P வந்து எவ்வளவு 61 25 N வந்து 5 ஈக்குவல் டு 600. கேன்சல் பண்ணிங்கன்னா 1 இங்கே 20 4 இங்கே ஓரஞ்சு 5 மிச்சம் 1 ஈரஞ்சா 10 மிச்சம் 1 ஈரஞ்சா 10 ஐயஞ்சா 25. அடுத்து ஈரஞ்சா 10 மிச்சம் 2 நாலஞ்சா 20 மிச்சம் 2 ஐயஞ்சா 25. இங்கே 9 45 மிச்சம் 4 8 0ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இதை 4ஆல் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 5 20 0 4 16 8 1 9. சரிங்களா? அப்போ இங்கே 1 இங்கே 4 6 வந்து என்ன வரும்னா 16% வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அசல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, எவ்வளவு டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இங்க எக்ஸ்ட்ரா வந்து ஆர் கேட்கறாங்க. சரிங்களா? ஒரு சில சம்ல இது ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாடல் சம் கொஞ்சம் முக்கியமானது. பிராக்டிஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்களேன். மீ போமா எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. y² மைனஸ் 4y பிளஸ் 4. இது வந்து எதோட ஃபார்முலானா y² மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு y இன்ட்டு 2 பிளஸ் 2² a² மைனஸ் 2ab பிளஸ் b² ஃபார்முலா. அப்போ என்ன வரும்னா a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் y மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து இதை எடுத்துக்கோங்க. y² மைனஸ் 4 இதை எப்படி எழுதிக்கலாம்? y² மைனஸ் 2² அப்போ y மைனஸ் 2 இன்ட்டு y பிளஸ் 2. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம். அப்போ ஃபர்ஸ்ட் பொதுவாக என்ன இருக்கு? இது ரெண்டும் பொதுவாக இருக்கு. லீஸ்ட் அப்போ பவர்ல ஹையஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? அப்போ y மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y பிளஸ் 2. y மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு y பிளஸ் 2. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 14வது கொஸ்டின். ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644. அப்போ 92% அப்படிங்கிறது 644னா மொத்த மதிப்பெண் 100% வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா மார்க்கும் கூடும். அப்போ நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். அப்போ 100/92 இன்ட்டு 644. அடி கொடுங்களேன். அடி கொடுத்தா என்ன வரும்? ஈர்னாங்க 8 மிச்சம் 1 3 12. இங்க ஒரு நாள் 4 மிச்சம் 2 6 நாள் 24 1ன்னு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓர் 23 இங்க 7ன்னு வரும். இப்போ ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 700ன்னு வரும். அப்போ அந்த இதுல டெஸ்டோட மொத்த மார்க் வந்து என்ன அப்படின்னா 700ன்னு வரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து இது வந்து நமக்கு 8th ஸ்டாண்டர்ட் புக்ல உள்ள ஒரு சம். சரிங்களா? இந்த சம் இப்போ வந்து ரிப்பீட்டடா கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35%. இப்போ எனக்கு பாஸ் மார்க் வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு அப்படின்னா 35%. ஆனா நான் ஸ்கோர் பண்ணது வந்து எவ்வளவு அப்படின்னா 31%. இதனால ஒரு 12 மார்க் வந்து நான் கம்மியா வாங்கியிருக்கேன். கரெக்டா? 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் அப்போ இந்த ரெண்டுக்குரிய வித்தியாசம் தான் என்ன அப்படின்னா அந்த 12 மார்க். சரிங்களா? அப்படின்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? தேர்வின் மொத்த மதிப்பெண் 100% வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பெர்சன்டேஜ் கூடுச்சுன்னா மார்க்கும் கூடும். இது வந்து நேர்மாறல். நேர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம்? தெரிஞ்ச பக்கத்தை தலைகீழா போடுவோம். இன்ட்டு 12 1 இங்க 3 ஆன்சரு 300ன்னு வரும். சரிங்களா? அப்போ எக்ஸாம் மொத்த மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னா 300ன்னு வரும். இது கொஞ்சம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 15 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நிறைய கொஞ்சம் சிம்பிளாக தான் பார்த்துருந்தோம். சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் நமக்கு நிறைய ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? நாளைக்கு அடுத்த 15 பார்க்கலாம். தேங்க்யூ.